அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகல் டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. மத்திய அமைச்சர் அமித்ஷா, பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் ஆகியோரை சந்திக்கவிருக்கிறார் என்றும் தகவல் கிடைக்கப்பெறுகின்றன. முழு விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லதா. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்னும் பதங்களே இருக்கும் நிலையில அதிமுக கூட்டணி விரிவாக்கம், அதே போல தொகுதி பங்கீடு விஷயங்கள் எல்லாம் தீவிரமாக பேசி வருகிறார்கள். எனவே தற்பொழுது கூட பார்த்தோம் அப்படின்னா பாமக அதிமுக இடையேயான அந்த தொகுதி பங்கீடும் கூட கையெழுத்தாகி இருக்கிறது. இதற்கிடையே இன்று பிற்பகல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்ல இருக்கிறார். டெல்லி செல்லக்கூடிய அவர் அங்கு வைத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும், அதே போல தமிழக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளரான பியூஷ் கோயல் அவர்களையும் சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இதற்கேற்ற வகையில் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியும் ஏற்கனவே டெல்லியில் தான் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இந்த சந்திப்பின் போது தொகுதி பங்கீடு விஷயங்கள், மேலும் கூட்டணி விரிவாக்கம் தொடர்பாக பேச இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே கூட்டணி தற்பொழுது பாமகவும் கூட்டணியில் இருப்பதை உறுதி செய்து தொகுதி பங்கீடும் கூட கையெழுத்தாகி இருக்கிறது. எத்தனை தொகுதிகள் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூட தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையே கூட்டணியில் மேலும் முக்கிய கட்சிகள், பெரிய கட்சிகள் எல்லாம் வர இருப்பதாகவும் தொடர்ச்சியாகவே அதிமுக தலைமை கூறி வருகிறது. இதற்கிடையே கூட்டணி விரிவாக்கம், மேலும் அப்படி வரக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகளை கொடுக்கலாம், ஏற்கனவே ஒரு சில கட்சிகள் தாங்கள் இரட்டை இலக்கத்தில் கேட்பதாகவும் கூட தகவலாக வருகிறது. முக்கியமா டிடிவியாக இருக்கட்டும், அதே போல தேமுதிகவாக இருக்கட்டும், அவர்கள் கூட்டணிக்கு வர இருப்பதாகவும், அவர்கள் 2 இலக்கத்தில் தொகுதிகளை கேட்பதாகவும் தகவல்களாக பல்வேறு விஷயங்கள் எல்லாம் கிடைத்து வரக்கூடிய நிலையில, அப்படி ஒருவேளை அவர்கள் கூட்டணிக்கு வருவது, மேலும் அப்படி வரக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவது, அதிமுக எவ்வளவு தொகுதிகளில் போட்டியிடுவது, கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகளை கொடுப்பது என பல்வேறு விஷயங்களை அவர்கள் ஆலோசித்து ஒரு சுமூக முடிவை இதில் எட்டுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இதற்கிடையே இன்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகல் அளவில் சென்னையிலிருந்து டெல்லிக்கு விமானத்தில் செல்ல இருக்கிறார். முன்னாள் அமைச்சர்களும் கூட ஒரு சிலர் செல்ல இருப்பதாக தெரிய வருகிறது. டெல்லி செல்லக்கூடிய அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் பியூஷ் கோயல் அவர்களையும் சந்தித்து பேச இருக்கிறார். இந்த தேர்தலை ஒட்டி நடைபெறக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகள், கூட்டணி விரிவாக்கம், அதே போல டிடிவி OPS விஷயங்களில் என்ன மாதிரியான ஒரு முடிவை இவர்கள் எடுக்க போகிறார்கள் என்பதும் கூட இதில் ஆலோசிக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எனவே இப்படியான பல்வேறு விஷயங்கள், அதே போல தேர்தல் வியூகங்கள், தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்கள் தான் இருக்கிறது. எனவே தேர்தலில் என்ன மாதிரியான வியூகங்களை அமைக்கலாம், ஒரு புறம் விஜய் கட்சியும் கூட இருக்கக்கூடிய ஒரு நிலையில அவர்களை எப்படி அணுகுவது, அவர்களை எப்படி எதிர்கொள்வது, அதே போல திமுகவுக்கு எதிரான வியூகங்களை எப்படி அமைப்பது, இது போன்ற தேர்தலை ஒட்டியும் பல்வேறு விஷயங்களை அவர்கள் ஆலோசிப்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கூட இருக்கிறது.